ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் பெப்பர் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 6 பல் பூண்டு தோல் உரித்து நல்லா இடித்து சேர்த்துக்கிறேங்க. இதோட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேங்க. இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ண சோம்பு ஒன்றும் பாதியமாக இடித்து இதோட சேர்த்துக்கிறேங்க. இதுதான் இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. எதுக்காகனா இந்த மசாலாஸ் எல்லாம் இந்த ஆனியனோட மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகணும். அதுக்காக இப்போ 2 செகண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இது கூட சேர்க்கறதுக்காக நல்லா எக்கை பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை கட் பண்ணி இப்போ இதோட மேலே எல்லாம் அடுக்கி வச்சுக்கிறேங்க. இதேமாரி எக் பெப்பர் ஃப்ரைலாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா எக்கை நல்லா ஃபுல் பாயில் பண்ணிக்கோங்க. ஆஃப் பாயில்லாம் பண்ணி நீங்கள் குக் பண்ணும்போது சம்டைம்ஸ் வெடிக்கும். ஸோ இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த எக்கை நீங்கள் ஆனியன் மசாலாவோட ஒன்றா சேர்ந்த மாதிரி ஸ்லோவாக அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு குக் ஆக விட்டிங்கன்னா நமக்கு அந்த லைட்டான கலர் எல்லாம் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. இது போல் நீங்கள் பெப்பர் சேர்த்து ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு லைட்டாக குக்காக விட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா வரும். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி நறுக்கியும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இன்னுமே ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக்காக விட்டுட்டு இதை லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுக்கிறேங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதே போலவே 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா லைட்டாக திருப்பி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான எக் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. இது வெரைட்டி ரைஸ் ரசத்துக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே குக் ஆகிடுச்சு. நீங்கள் உடனே எடுத்து சர்வ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு அதே பேனில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா இன்னுமே எல்லா மசாலாஸும் அந்த எக்கோடு சேர்ந்து நமக்கு குக் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவரோடு கிடைக்கும். லைட்டான மசாலா ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.